கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் லீக் T20 இஸ் பேக். இது அஃபீஷியல் நியூஸே. நீங்கள் போய் சர்ச் பண்ணால் போதும். இதை பற்றின டாபிக்ஸ் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. சாயங்காலம் ஒரு 4 மணி டைமில், சண்டே 4 PM டைமில் பார்த்தோம் அப்படின்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபார்மேட் எப்படி, எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆகும், ஸோ என்ன முறை அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றின அப்டேட் கொடுத்துருக்கோம், நம்ம சேனல்லையுமே போட்டிருந்தோம். நிறைய பேர் நம்பல, ஃபேக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்பி தான் ஆகணும். ஆல்ரெடி வந்த நியூஸ் தான் பேச போறாங்க, அந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 2026 செப்டம்பர்ல சாம்பியன் லீக் T20 தொடர மறுபடியும் கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் செனாரியோ என்னென்ன, எந்த டீம் எப்படியெல்லாம் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா. ஸோ பொதுவாக இந்த சாம்பியன் லீக் T20 எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா ஃபுட்பாலை பார்த்து காப்பி அடிச்ச ஒரு விஷயம் தான். ஃபுட்பாலை பார்த்து சேம் அந்த டிராஃபி முதல் கொண்டு ஃபுட்பாலில் எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் கிரிக்கெட்லையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். ஸோ அங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா யூரோப்பில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், பிரான்ஸில் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரீமியர் லீக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லண்டன் இங்கிலாந்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ இதில் டாப் 2ல் இடம்பெறக்கூடிய ஒரு டீமோ இல்லை டாப் 4ஓ அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு ஒவ்வொரு டீமுமே குவாலிஃபை ஆவாங்க. ஸோ உலக லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கிளப்புமே சேர்ந்து ஆடக்கூடிய லீக் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாம்பியன் லீக் தொடர். அப்படியே தான் கிரிக்கெட்லேயும் இருந்தது. நாஸ்டாலஜிக் ஃபீல் இதை சொல்லும் போதேங்கிறத நம்மளால் மறக்கவே முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அங்கேயும் கான்கரர் பண்ணியிருக்காங்க. ஆளுக்கு தலா 2 டிராஃபி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ டீம்ஸ் கம்மியாக இருந்தது கைஸ், அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். 2010 to 15 அந்த டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா டீம்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ஐபிஎல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டீம் எடுப்பாங்க, அண்ட் பிக் பாஸ்லேருந்து 2 டீம் எடுப்பாங்க, அண்ட் ரொம்ப முக்கியமாக மீதியெல்லாம் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் இருந்து ஒரு 2 டீம் எடுத்து அப்படி பொறுக்கி போட்டு மேட்ச் அப்படிங்கிற மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ இப்போ ஒரு சில ரூல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா எல்லா லீக்ல இருந்தும் ஒவ்வொரு டீமை மட்டும் குவாலிஃபை ஆனால் போதும். எஸ்பெஷலி டைட்டில் வின் பண்ணுற டீம், ஃபைனல் போய் டைட்டில் அடிக்கிற டீமை மட்டும் எடுத்து போட்டு நாங்கள் டோர்னமெண்ட் நடத்த போகிறோம், அடுத்த வருஷம் 2026 செப்டம்பரில் நடத்துகிறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதனால இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எஸ்பெஷலி இந்த செப்டம்பர் அக்டோபர் டைம்லலாம் ஓடிஐ சீரிஸ் நிறையா நடக்கும். நாஸ்டாலஜிக் ஃபீல் சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா சீரிஸ் பயங்கரமாக நடக்கும் கைஸ். அந்த டைமில் தான் ஓடியே வரும். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த செப்டம்பர் அக்டோபர், இந்த ஆயுத பூஜை விஜயதசமி இந்த டைமில் தான் அந்த மேட்சை நடத்துவாங்க. ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, விராட் அண்ட் சிக்கர் தவான் வந்து 95 அவுட் ஆவார். விராட்டும் ரோஹித் சர்மாவும் செஞ்சுரி அடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபால்க்னர் வந்துட்டு நின்று அடிச்சு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான மேட்ச்லாம் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஓடிஐ மேட்சஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் ஆக்சுவலாக தடையே பண்ணாங்க. இப்போ மறுபடியும் T20க்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ எஸ்பெஷலி ஓடிஐ கிரிக்கெட்டை மறந்துட்டே வராங்க கைஸ். அதுதான் வந்துட்டு இங்கே ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம். எல்லாமே மாடர்ன் டே ஃபார்மேட்டுக்கு மாறிட்டாங்க. நிறைய ரெவன்யூஸ் எல்லாம் வருதுங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் மேலே ஆர்வம் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் T20 ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்திருக்க நியூ ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் டீம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா லீகு, MLC லீகு, அண்ட் ரொம்ப முக்கியமாக IPL, பிக் பாஸ், 100, ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீகு, பாகிஸ்தான் பிரீமியர் லீகுங்கிற மாதிரி இவ்வளோ டோர்னமெண்ட் இருக்கு. எல்லாத்துலேருந்து 2 டீம் 3 டீம்லாம் எடுத்து என்ன ஆகிறது, 20 டீமுக்கு மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லா லீக்லையுமே டைட்டில் அடிக்கக்கூடிய டீம், நம்பர் 1 பொசிஷனில் அந்த வின்னர் வாங்குற டீமை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கலந்துக்குவாங்க. அவங்க மட்டும்தான் குவாலிஃபை. ஸோ இதுக்கு முன்னாடி 2 டீமாக இருந்தது, இப்போ வின்னிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய டீம் மட்டும் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த T20 தொடர் நடத்தினா நல்லா தான் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வாடகைக்கு எடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டோர்னமெண்ட் தான் நடக்கும். அண்ட் வென்யூ கொஞ்சம் பொதுவாக வைப்பாங்க, ஒரு துபாய் அந்த மாதிரியான இடத்துல வைப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சரி, ஓகே. இதனால வரக்கூடிய பிரச்சனை ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு 3 டீம் இருக்கு. ஜோபக் சூப்பர் கிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 ஆடுறாங்க. MLC லீக்ல பார்த்தோம் அப்படின்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் ஆடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ IPL ஆடுறாங்க. 3 டீமுமே குவாலிஃபை ஆயிடுச்சுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல டெவான் கான்வேங்கிற கீ பிளேயரு எந்த டீமுக்காக விளையாடுவார், அந்த உரிமை அவருக்கு இருக்கு. அவரே முடிவு பண்ணி விளாட்லாம். ஸோ நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட போய்க்கிறேன், இல்லை டெக்சாஸ் கூட போய்க்கிறேன், அப்படி இல்லை சவுத் ஆப்பிரிக்கா கூட போய்க்கிறேனுங்கிற மாதிரி அவரே முடிவும் பண்ணலாம். பட் இருந்தாலுமே இன்னொரு ஃப்ரான்ச்சைஸுக்கு அது பாதிப்பாக இருக்கும். ஸோ என்ன இந்த பிளேயர் இவ்வளோ லாயலாக இருந்தார், இப்போ அந்த டீமில் போய் விளாட்றாரு, ஒரே ஃப்ரான்ச்சைஸ் தானா கூட சண்டை அப்படிங்கிற மாதிரி வரும். இதாவது ஒரே ஃப்ரான்ச்சைஸே ஆனால் ஒரு சில பிளேயர் மாறி விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ ஹேசல்வுட் வந்துட்டு BBL ஒரு டீமில் விளாட்றாருன்னு வச்சுக்கலாம், இப்போ RCBயில் விளாட்றாருன்னு வச்சுக்கலாம். அது போக இன்னொரு டீமில் விளாட்றாரு அப்படின்னா அவர் BBL டீமை தான் சூஸ் பண்ணுவார். பிகாஸ் அது அவருடைய ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய டீம் அப்படிங்கிறதுனால RCBயை தாண்டி அதுதான் சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் RCBயை அவர் சூஸ் பண்ணாலும் ஆஸ்திரேலியன் டீம் வந்துட்டு வருத்தப்படுவாங்க. ஸோ நம்ம லீக்ல இருக்கிறது கூட விளாட மாட்டேறாரு ஹேசல்வுட்ங்கிற மாதிரி. இந்த மாதிரி
சின்ன சின்ன பஞ்சாயத்து தான் இருக்கே தவிர ஸோ மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. பெரிய பிரச்சனை என்ன, இந்த ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கேம் அழியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எத்தனை பேர் ரொம்ப முக்கியமாக சாம்பியன் லீக் தொடருக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறதாத்தையும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லாமல் தொடர்ந்து அப்படியே இருக்க சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.